இன்னைக்கு நாங்க படிக்க போற பாடம் யூனிட் 8 சமாந்திர கோடுகளுக்கு இடையே உள்ள தல உருவங்களின் பரப்பளவு. சரி, தலை போடுவோமா? யூனிட் 8 சமாந்திர கோடுகளுக்கு இடையே உள்ள சமாந்தர கோடுகளுக்கு சமாந்திர கோடுகளுக்கு இடையே உள்ள பல உருவங்களின் பரப்பளவு. பல உருவங்களின் பரப்பளவு. சமாந்தர நேர்கோடுகளுக்கு இடையே உள்ள தல உருவங்களின் பரப்பளவு. போட்டீங்கன்னா இதுல கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமா, சரியா, ஒட்டுமொத்தமா 2 3 4 தேற்றம் இருக்குது. மெயின் தேற்றம், சரியா, 4 மெயினான தேற்றமும் 3 உப தேற்றங்களும் காணப்படுகிறது. சரியா, அடிப்படை விஷயத்துல இருந்து நான் சொல்லி தரல. இது நான் என்ன, ஏன் இப்படி வந்துச்சு, இதுக்கான ரீசன் என்ன, அப்படியான எல்லா விஷயத்தையும் நானும் சொல்லி தரல. ஓகேவா? அடுத்தடுத்து சரிமா சொல்லி தருவாங்களா, சொல்லி தந்தாங்களான விஷயம் எனக்கு தேவையும் இல்லை. அதை பத்தி நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படவும் இல்லை. பட் நான் உனக்கு சொல்லி தரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, முதலாவது நாங்க என்ன யூனிட் ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும் அவங்க தலைப்பு கொஞ்சம் பார்ப்போம். முதலாவது தலை இருந்தா தான் மிச்சதில்ல. இந்த மாதிரி தலைப்பை தான் நாங்க பார்க்கணும். முதல்ல சரி, சமாந்திர கோடுகளுக்கு இடையே உள்ள தல உருக்களின் பரப்பளவு அப்படின்னு எழுதுறாங்க. சரியா? ஓகே, சமாந்திர நேர்கோடுகள் அப்படின்னு முதலாவது விஷயம் உங்களுக்கு தெரியும். என்ன சமாந்திர நேர்கோடுகள் என்ன? சரியா, சமாந்திர கோடுகள்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரியா, ஓகே, ஒரு புள்ளி எந்த திசையில சரியா போகலாம், பிரச்சனை இல்லை. ஒரு புள்ளி ஒன்று, சரி, ஒரு புள்ளி அது எந்த திசையில நகர்வது, நான் உங்கால கொண்டு போய் அதுக்கு சமனான இடைவெளிகள்ல அந்த ஒழுக்குக்கு, அந்த கோட்டுக்கு சம இடைவெளியில், ஓகே, அந்த புள்ளி சென்ற திசை வழியே, சரியா, இன்னொரு புள்ளி ஒன்று செல்லுது. பட் அந்த 2 புள்ளிக்கும் இடைப்பட்ட தூரம் பார்த்தா என்ன சொன்னா சமனா இருக்கும். எப்படி இருக்கணும்? சமனா இருக்கணும். இன்னும் ஒரு புள்ளி போகுது, இன்னும் ஒரு புள்ளி போகுது, அதுவும் அதே சைட்ல போகுது. பட் இப்படி போகுது. இதைத்தான் சமாந்தரம் சொல்லுவாங்க. சரியா, இந்த சமாந்தரம் அப்படின்னு சொல்றது அந்த 2 புள்ளிகளுக்கும் இடைப்பட்ட தூரம். சரியா, அதாவது இங்க இருந்து அந்த புள்ளி ஸ்டார்ட் பண்ணி இங்க முடிக்குது இருக்குமே. ஓகே, அதே மாதிரி இங்க இருந்தும் ஸ்டார்ட் பண்ணி இங்க முடிக்குது வெப்பமேடா. இப்ப இந்த ஸ்டார்ட் பண்ணி இங்க முடிக்குது அடுத்த புள்ளி, இது ஏ இந்த புள்ளின்னு இருக்கும், இது பி அப்படின்ற புள்ளின்னு இருக்கும். சரியா, இங்க ஸ்டார்ட் பண்ணி இங்க முடிக்குது, இங்க ஸ்டார்ட் பண்ணி இங்க முடிக்குது. இவங்களுக்கு இடைப்பட்ட தூரம் பாத்தீங்கன்னு சொன்னால் இருக்கலாம், முடிவா இருக்கலாம், தொடக்கமோ முடிவு. இவங்களுக்கு இடைப்பட்ட தூரத்தை பார்த்தா சொன்னா இரண்டும் பருமனில் சமனாக காணப்படும். எக்ஸாம்பிள் இது எக்ஸ் சென்டிமீட்டர் அப்படின்னு காணப்படுதுன்னு சொன்னால் இவரும் எக்ஸ் சென்டிமீட்டராக காணப்படும். இவரும் எக்ஸ் சென்டிமீட்டராக காணப்படும். சோ இவங்களை தான் சொல்லுவாங்க பிள்ளைகள், இது இவர் இந்த கோட்டுக்கு மேலே வரலாம், கீழே வரலாம், அது பிரச்சனை ஒன்றே இல்லை. சமாந்தரம் சொன்னா 2 ஒழுக்குகளும் 2 ஒழுக்குகள் செல்லுது,
சரியா? ரெண்டு ஒழுக்குகளும் சம இடைவெளியின் அடிப்படையில செல்லுதுன்னு சொன்னா அதைத்தான் சொல்லுவாங்க சமாந்திர கோடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? சமாந்திர கோடுகள் அப்படின்னு. அவங்களுக்கு இடையே இருக்கிற தல உருவங்கள், ரெண்டு சமாந்திர கோடுகளுக்கு இடையே இருக்கிற தல உருவங்கள்னு பாத்தீங்கன்னு சொன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டு சமாந்திர கோடுகளுக்கு இடையே உள்ள தல உருவங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா யார் யார் வரும் அப்படின்னு சொன்னா, முதலாவதாக அடிப்படை உருவம். நாங்க சின்ன வயசுல இருந்து படிச்சது, நாங்க பொட்டி வயசுல இருந்து படிச்ச அடிப்படை தல உருவம் என்ன செல்ல பாப்போம். சொல்லுங்க ப்ரா. தல உருவங்கள் தெரியாதா? சதுரம். சதுரம். தல உருவம் என்ன? தல உருவம் என்ன? தல உருண்டை என்ன? தல உரு அப்படின்னா என்ன? அபிசா, தல உருண்டை என்னமா? தளத்தில் வரையப்படும் உருக்கள் தல உருக்கள். இது ஒரு தலம்டா. இந்த தளத்துல நான் ஒரு உருள் வரையணும்னா அது தல உரு, அவ்வளவுதான். அடிப்படை தல உரு. நாங்க சின்ன வயசுல இருந்தே தல உருண்டாலே என்ன அப்படின்னு கேட்டாலே தல உருக்கு உதாரணம் சொன்னா தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவோம். என்ன உதாரணம்? அவ்வளவுதான், சதுரம். முதலாவது தல உரு யாரு? சதுரம். சதுரம். ஓகே. அப்ப இரண்டு சமாந்திர கோடுகளுக்கு இடையில் இருக்கிற முதல் தல உரு, அடிப்படை தல உரு நாங்க சொல்ற யாரு? சதுரம். என்ன சொல்லுவோம்? அடுத்தது யார் வருவாங்க? செவ்வகம். அடுத்து யார் வருவாங்க? செவ்வகம். இவரும் அப்படித்தான். இரண்டு சமாந்திர கோடுகளுக்கு இடையே உள்ள ஒரு தளவு செவ்வகம். இது கிளியரா? அதுக்கப்புறம் இருக்கிறது இணைகரம். இணைகரம் இவர் என்ன? இரண்டு சமாந்திர நேர்கோடுகளுக்கு இடையே இருக்கிற ஒரு தளவு. ஓகே. அடுத்தது வேற சரிவகம். சரிவகம். வெரி குட். சரிவகம் இரண்டு சமாந்திர நேர்கோடுகளுக்கு இடையில இருக்கிற ஒரு தளவு. லாஸ்டா என்ன தெரிகிறது? விநாயகர். அவர் பெருசா கணக்கு எடுக்கிறது யார்? சாய் சதுரம். சாய் சதுரம். இவங்க அவ்வளவு பேரையும் நீ பார்த்தாயின்னு சொன்னா சரியா? இப்ப இவங்க அவ்வளவு பேரையும் நீ பார்த்தாயின்னு சொன்னா ஓகேவா? இவங்களோட உருக்கள் எல்லாம் எப்படி இருக்கும்? சதுரம் சொன்ன எப்படி இருக்கும்? நான்கு பக்கங்கள் சமனா இருக்கும். அதே நேரம் ஒன்றுக்கொண்டு சமாந்தரமாவும் இருக்கும். ஒன்றுக்கொண்டு சமாந்தரமாவும் இருக்கும். இப்படி இருக்கு சதுரமா இருக்கு. சரியா? இப்ப செவ்வகத்தை பார்க்க எப்படி இருக்கும்? நீள அகலங்கள்ல சிறு மாற்றம் ஏற்படும். நீள அகலங்கள்ல சிறு மாற்றம் ஏற்படும். பட் சமாந்தரமா இருக்கும். ரெண்டு நேர்கோடு கட்டாயம் சமாந்தரமா இருக்கு. இணையகரத்தை பார்த்தா என்ன எப்படி வரும்? அதுவும் இப்படிதான் வரும். சரியா? நான்கு பக்கங்களும் பருமல்ல சமன்ட்டு அவருக்கு சொல்லு மாறலாம். ஒரே மாதிரி இருக்கு, மாறவும் இருக்கும். சரியா? இவங்களை நாங்க சொல்லுவோம் இணைகரம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இவங்க எல்லாம் இரண்டு நேர்களுக்கு இடையில இருக்கிற ஒரு தளவா இருக்கு. சரிவகம் பார்த்தா சொன்னா சரிவகம் எப்படி இருக்கு? இப்படி இருக்கு. சரிவகம் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கு. இப்படி இருக்கு. மேனப்புல. அப்ப இவருக்கு இவர் சமாந்தரமா இருப்பார். சோ ரெண்டு கோடு சமாந்தரமா போகுதுன்னா அதுல ஒரு தலைவர் ஒன்று ஆக்கப்படுதுன்னு சொன்னா டேய் மைக்கை லவ் பண்ணுங்க பிள்ளை. மைக்கை லவ் பண்ணுங்க. சரி. அப்ப இது என்ன சொல்லுவாங்க? சரிவகம். சரி. அடுத்தது சாய் சதுரன்னு சொன்னாங்க. இணைகரமா இருக்கும். பட் இணைகரமாக இருக்கும். அப்படி இணைகரமாக இருக்கும். ஆனா இணைகரத்துல இருக்கிற ஸ்பெஷல் என்னடா? நான்கு பக்கங்களும் சமனா இருக்கலாம். பட் வேறுபடவும் இல்லை. இப்ப இவருக்கு இவர் சமம், இவருக்கு இவர் சமமா இருக்கலாம். பட் இவருக்கு இவர் சமம்னு சொல்லவும் சொல்லாம விடவும் ஏன்
இவர் 5 சென்டிமீட்டர் இவர் 6ஆவும் வரலாம், பிரச்சனை ஒன்றே இல்லை. இவர் 5 இன்ச்சுனா 6ஆவும் வரலாம். பட் சாய் சதுரம் எப்படிப்பட்டவர்? சாய் சதுரம் எப்படிப்பட்டவர்? 4 பக்கங்களும் வருமல்ல சமம். சோ இவங்க அவ்வளவு பேரும் எப்படிப்பட்ட ஆட்கள் சொன்னா, இரண்டு கோடுகளுக்கு இடையே வரையப்படும், அமைக்கப்படும் என்னதொரு தல உறுப்புகளாக காணப்படும். சோ இவங்க சம்பந்தப்பட்ட தானே, இவன்கள் சம்பந்தப்பட்ட கொஞ்சம் தேற்றங்கள் தான் இப்ப நாங்க படிக்க போறோம். உங்களோட பிள்ளைகளுக்கு செல்லுங்களா. இப்போ தலைப்பு கிளியரும், தலைப்பு கிளியரா? ஆனா இவனோட அவ்வளவு பேரத்தையும் நாங்க படிக்க போறோம். எங்களுக்கு இவங்கள்ல மெயினா தேவைடா இவங்களா யாருன்னு சொன்னா இந்த இணைகரமும், சரியா, இந்த இணைகரமும் இன்னொருத்தர் இருக்காரு. அவர் யார் சொன்னாடா சமாந்திர நேர்கோடலுக்கு இடையில அவரு இருப்பாரு. பட் ரெண்டு சமாந்திரம், ஒரு புள்ளிக்கு சமாந்திரமா ஒரு நேர்கோடு வரையப்படும். அந்த உச்சி புள்ளியை அடிப்படையாக வச்சு ஒரு தலைவர் ஒன்று இருக்கிறார். என்ன சார் புதுசா சொல்லுறீங்க, ஒண்ணு விளக்கம் இல்லை அப்படின்னு சொன்னா, ஓகே இப்ப ரெண்டு சரியா புள்ளிகள் போகுதோ அவங்களுக்கு இடைப்பட்டது வித்தியாசம் மாற இல்லை. அப்ப இதுக்கு இது சமாந்திர நேர்கோடுகள் அப்படின்னு நான் படிச்சிருக்கிறேன். ஆனா இதுலயும் ரெண்டு புள்ளி வேலை செய்யும். ஒரு புள்ளி அப்படியே நிக்கும், அவ்வளவுதான் நிக்கும், எங்கேயும் போகாது, அசையா, அந்த புள்ளி அப்படியே நிக்கும். ஆனா அடுத்த புள்ளி என்ன செய்யும், அதுக்கு அதே தூரத்துல இருக்கிற அடுத்த புள்ளி என்ன செய்யும், அசைஞ்சு விட்டுரும், போயிடும், இப்படி போகும். ஆனா ஒரு புள்ளி அசையல்ல, அது அப்படியே நிக்குது. பட் இவங்களுக்கு இடைப்பட்ட தூரத்தை பாத்தீங்கன்னு சொன்னா சமம். இவர் ஒருவேளை அசைஞ்சா கூட சமமான இடைவெளியில இருப்பார், சமமான இடைவெளியில இருப்பார். உதாரணமா எம் அப்படின்னு ஒரு இடைவெளியில இருக்கிறாருன்னு சொன்னா இவரும் எம்மா தான் இருப்பார், இவரும் எம்மா தான் இருப்பார். சோ அந்த புள்ளிக்கும் அந்த ஒரு கோடு நேர்கோடு போதானே, அவங்களையும் தொடர்பு படுத்தி அந்த புள்ளிக்கும் அந்த உச்சி புள்ளிக்கும் அந்த நேர்கோடுக்கும் தொடர்புபடுத்தி ஒரு வரையப்படுது ஒரு தளவு. சோ இந்த தளவுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? அல்லது முக்கோணி, முக்கோணம் அல்லது முக்கோணி, சரியா? சோ இவரையும் நல்லா கவனிச்சுக்கோ, இந்த முக்கோணின் ஆளையும் இந்த இணைகரம் இருக்காரு இவரையும் தொடர்பு படுத்தி எக்ஸ்ட்ரா இன்னொருத்தர் வரலாம், இந்த சாய் சதுரம், சரி, இந்த சரிவகம், இவங்க 3 பேரும் தான் எனக்குள்ள வேற லெவல் கேரக்டரா இருப்பாங்க. இவங்க 3 பேரும் தான் இங்க வேற லெவல் கேரக்டராக இருப்பாங்க. ஓகே, சரி. இப்ப தலை போட்டிங்க, எழுதிக்கோங்க, எழுது. இரு புள்ளிகள் ஒன்றுக்கொன்று சமதூரத்தில், இரு புள்ளிகள் ஒன்றுக்கொன்று சமதூரத்தில் அசையும் ஒழுக்கு, இரு புள்ளிகள் ஒன்றுக்கொன்று சமதூரத்தில் அசையும் புள்ளியின் ஒழுக்கு, சமாந்தர கோடுகள் எனப்படும். ஆயிஷா கரீம் வந்திருக்கீங்களா? ஆயிஷா காணையில வளமையா இல்ல எழுதிட்டீங்களா?
சார். ஓகே ஓகே. அடுத்தது இருக்கோ, ஒரு தளத்தில் ஒரு தளத்தில் ஒரு தளத்தில் ஒரு தளத்தில் வரையப்படும் உருக்கள் ஒரு தளத்தில் வரையப்படும் உருக்கள் ஒரு தளத்தில் வரையப்படும் உருக்கள் ஒரு தளத்தில் வரையப்படும் உருக்கள் தளவுருக்கள் எனப்படும். தளவுருக்கள் எனப்படும். தளவுருக்கள் எனப்படும். சரியாடா? அடுத்தது எழுதிக்கோ. அடுத்தது எழுதிக்கோ. சரியா? இரண்டு இரண்டு சமாந்தர 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 நேர்கோடுகளுக்கு இரண்டு சமாந்தர நேர்கோடுகளுக்கு நேர்கோடுகளுக்கு இடையே உள்ள இரண்டு சமாந்தர நேர்கோடுகளுக்கு இடையே உள்ள தள உருக்கள் இரண்டு சமாந்தர நேர்கோடுகளுக்கு இடையே உள்ள தள உருக்கள். போட்டீங்களா? எழுதிருக்கீங்களா? ஓகே, கமா போட்டுட்டோம். இந்த விஷயம் அவ்வளவுதான் எழுதிக்கோ. அவ்வளவு விஷயத்தை எழுதி பொய்க்க. சரி, அடுத்தது முக்கோணியின் பரப்பளவு. தலைப்பு முக்கோணியின் பரப்பளவு. முதலாவது தலைப்பு முக்கோணியின் பரப்பளவு. போட்டுட்டு இதை குயிக்க வரேன். முக்கோணியின் பரப்பளவு. கோணியின் பரப்பளவு. அரை தர அடி ஏபி தர செங்குத்தியரம் CX. ஓகே, முதலாவது பரஞ்சனீங்களா? கோணியின் பரப்பு. டேய், நான் வரைகிறது கிளியரா விளங்குதா வைட்போர்ட்? முக்கோணியின் பரப்பளவு போட்டு எழுதிட்டு அடுத்த தலைப்போடு இணைகரத்தின் பரப்பளவு. நீ தேர்தலை படிப்போம். இன்ஷால்லா நாளைக்கு நாங்க இதை படிப்போம். சரி சரி. என்னடா படித்தாத விளங்குதா உள்ள இருக்கு.
இணைகரத்தின் பரப்பளவு. ஓ அந்த மேல முக்கோணின் பரப்பளவுல ஏபி தர சி எக்ஸா ஓ சிஎக்ஸ். ஏ இல்ல தரம் அறிஞ்சு வாங்கிட்டு என்ன தூக்கத்துல சாதிக்கிறீங்கன்னு தெரியா. தர மாதிரி இருந்துச்சு. தரம் மாதிரி இருந்துச்சா? அது ஆட்டுக்கால் சூப் அடிச்சதானே, அதான் அது மஸ்து. ஓகே, இணைகரத்தின் பரப்பளவு நான் நிறைய படிச்சாச்சு இதை பத்தி. ஓகே, ஒரு முக்கோணியின் பரப்பளவு அப்படின்னு சொன்ன என்ன வரும்? அறதர அடி. அந்த செங்குத்து எங்க போய் சேருதோ அவர் தான் அடின்னு சொல்லுவாங்க. செங்குத்து சரியா போயிட்டு எங்க சேருதோ அவர் தான் யாரு சொல்லுவாங்கல்ல, அடி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இங்க இருக்கிற அடி யாரு? ஏபி. ஏபி தர செங்குத்து எவரோட? சிஎக்ஸ். அதாவது சிஎக்ஸ் வரும் ஹெச். இங்க ஹெச்னு போட்டுக்கொள்ளே, சிஎக்ஸ்னு போடுங்க. இது முக்கோணின பரப்பளவுக்கான சமன்பாடு. அடுத்தது இணைகரம். இணைகரத்தின் பரப்பளவுன்னு தலை போட்டீங்களா? ஓகே, இணைகரத்தின் பரப்பளவுக்கு சமன்பாடு என்ன? அடிகர செங்குத்தியரும். எல்லாம் சொல்லி தந்தா? இணைகரத்தின் பரப்பளவுக்கு சொல்லி தந்துட்டா? எல்லாம் சொல்லி தந்தனா? இணைகரத்தின் பரப்பளவுனா அடிகர செங்குத்தியரும். இங்க அரசர அடிகர செங்குத்தியரும். நீயே யோசிச்சு பாரு, இந்த முக்கோணத்துக்கும் இணைகரத்துக்கும் பொதுவாக வார யாரு? அடியும் செங்குத்தியரும் வருதா? அடியும் செங்குத்தியரும் வருதோ? வருது. ஆனால் என்ன டிஃபரண்ட், வித்தியாசம் என்ன? இவருக்கு ஹாஃப் வருது, இங்க முழுசா வருது. ஹாஃப் வருது, முழுசா வருது. சோ இவங்க ரெண்டு பேரை வச்சு நீயே விஷயத்தை சொல்லு, இவர பரப்பளவோட அறவாசி இவருக்கு வருமா? ஏண்டா இங்க ஹாஃப் விஷயம் போடுறோம். இப்ப உதாரணமாக நல்லா கவனிச்சுக்கோ. அறதர அடிதர செங்குத்தியர் உதாரணமா நான் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கூடா. இந்த ஏபி அடியின் நீளம் வந்துகிட்டு நான் போட்டேன்னு ஒரு 10 சென்டிமீட்டர் போடுறேன். ஓகே, இந்த இதுதானே இந்த முக்கோணில செங்குத்தியரம் நான் உனக்கு போடுறேன் 5 சென்டிமீட்டர் அப்படின்னு போடுது. அதே மாதிரி இந்த ஏபியில நீளம் வந்துகிட்டு 10 சென்டிமீட்டர் அப்படின்னு போடுது. இவர செங்குத்தியரம் நான் எவ்வளவு போடுது? அதே 5 சென்டிமீட்டர் போடுது. இப்ப வாங்க பிரதிட்டு பார்ப்போம், அரைவாசிக்கு அரைவாசி வருகுதா அப்படின்னு சொல்லி. அரைவாசிக்கு அரைவாசி வருகுதா அப்படின்னு பார்ப்போம். அறதர அடியில 10 சென்டிமீட்டர், 10 தர செங்குத்தியரம் 5 சென்டிமீட்டர், 5. ஆகவே இந்த ரெண்டையும் சுருக்கினா உண்டு, 10 ரெண்டால சுருக்கினா 5 25 சென்டிமீட்டர் வருது. ஆகவே இந்த முக்கோணியின் பரப்பளவு எவ்வளவு? இப்ப 25 சென்டிமீட்டர் வருது. அதே மாதிரி இப்போ இணைகரத்தின் பரப்பளவு சமன்பாடு என்ன? அடிகர செங்குத்தியரம். அடி எவ்வளவு? 10. செங்குத்தியரம் எவ்வளவு? 5 சென்டிமீட்டர். ஆகவே 5 50 சென்டிமீட்டர் வர்க்கம். நீயே கவனி, இவர பரப்பளவின் அரைவாசியாக இவர் வருதா? அரைவாசியாக வருது. என்ன செய்யுது? அரைவாசியா வருது. அப்ப உண்மைதான் இந்த விஷயம். ஓகே, இவர பரப்பளவோட ஹாஃப் தான் இவருக்கு சமமாக காணப்படுது. என்ன? சரி, இப்ப கவனிச்சுக்கோ. இப்போ இதே விஷயத்த இன்னொருக்க சொல்லித்தாரு, நல்லா கவனிச்சுக்கோ. இதே மாதிரி ஒரு இணைகரம் இப்படி இருக்கு. ஏபி, அதே ஏபி, இங்க பாரு ஏபி, சரியா? அந்த துண்டு மாறல, பட் இணைகரம் இப்படி இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் சொத்தியா கிடக்குது. எப்படி வச்சுக்கோ. சரி, இங்க இருக்கிற ஏ அதே இடத்துல இருக்குது, ஏ அதே இடத்துல பி இருக்கு. இவருக்கு சமாந்தரமா இவர் இருக்காங்க, செங்குத்து உயரம். நல்லா கவனிச்சுக்கோ, நல்லா கவனிச்சுக்கோ, நல்லா கவனிச்சுக்கோ. இங்க பார், இங்க பார், நல்லா கவனிச்சுக்கோ பார். ஏபி, இங்க ஏபி நீளம் எவ்வளவு? 10 சென்டிமீட்டர். 10 சென்டிமீட்டர். என்ன? 10 சென்டிமீட்டர்.
செங்குத்து உயரம் எவ்வளவு 5 சென்டிமீட்டர். 5 சென்டிமீட்டர். டேய் இந்த ரெண்டு இணைகரமும் பார்க்கிறதுக்கு வடிவத்துல சம மாதிரி இருக்கு அழகா அது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா வடிவம் இல்ல. இல்லை வடிவம் சமன் இல்லை ஆனா அடியும் செங்குத்தும் பருமன் எப்படி இருக்குது சமனாயிக்கு. சமனா இருக்கு அடியும் செங்குத்து உயரம் அந்த இடைப்பட்ட செங்குத்து உயரம் எவ்வளவு இருக்கு சமமா இருக்குது இப்ப வாங்க பெருமானத்தை போட்டு பார்ப்போம் இவங்களோட பரப்பளவு போட்டு பார்ப்போம் வாங்க ஓகே இது ஏ அப்படின்னு இணைகரம் இவர் பி அப்படின்னு இணைகரம் வச்சுக்கோ சரி இந்த பீட பரப்பளவு அப்புறமா பியின் பரப்பளவு பியின் பரப்பளவு அதா இணைகரத்தின் பரப்பளவுக்கு சமன்பாடு என்ன பிள்ளைகள் அடிதர செங்குத்து உயரம். செங்குத்து உயரம் அடிதர செங்குத்து உயரம் ஆகவே அடி எவ்வளோட 10 சென்டிமீட்டர் செங்குத்து உயரம் எவ்வளவு 5 ஆகவே 5 50. 50 சென்டிமீட்டர் இதை யோசிச்சு பாருங்கடா வடிவம் வித்தியாசம் ஆனா அது அடியும் செங்குத்தேரம் உங்க அடி செங்குத்தேரம் பருமெல்லாம் சமன் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரே அடிகளை கொண்டதும் இரண்டு சமாந்தர நேர்கோடுகளுக்கு இடைப்பட்ட இணைகரங்களின் பரப்பளவு எப்படி இருக்கும் பருமல்ல சமனாயிக்கும். சமனா இருக்கும் ஒரே அடிகளை கொண்டதும் இரண்டு நேர்கோடுகளுக்கு இடையே காணப்படுகின்ற ரெண்டு இணைகரம் இருந்துச்சுன்னு சொன்னால் ரெண்டு இணைகரம் ரெண்டுக்குமே கிடையாது நமக்கு தேவை இணைகரங்கள் காணப்படுச்சுன்னு சொன்னா அதோட பரப்பளவுகள் பருமன் எப்படி இருக்கும் சமனாக இருக்கு. அதே மாதிரி ஒரே அடியையும் இரண்டு சமாந்தர நேர்கோடுகளுக்கு இடைப்பட்ட அதுக்கு அந்த ரெண்டு சமாந்தர கோடுகளுக்கு இடைப்பட்டு ஒரு இணைகரமும் முக்கோணமும் காணப்படுச்சுன்னு சொன்னா இணைகரத்தின் பரப்பளவோட 2 மடங்கு அரைவாசியா முக்கோணியின் பரப்பளவு இருக்கும் அரைவாசியாக இருக்கும் இதுதான் எங்களோட மெயின் சப்ஜெக்ட் இதைத்தான் புரட்ட போறான் என்ன செய்ய போறான் புரட்ட போறான் முதலாவது தேற்றம் 1 அப்படின்னு கூட இந்த இதை எழுதுறதுக்கும் இடத்த விட்டுக்கோ அது வேற சப்ஜெக்ட் தேற்றம் 1 தலைப்போடு உனக்கு பாபா மாறிக்கொண்டு போற இந்த பாடத்தை வாழ்க்கையில எவன்ட்டையும் படிச்சிருக்க மாட்டா எப்படி தேற்றம் 1 போட்டுட்டு இந்த படத்தை வரைங்கடா என்ன பிள்ளை விலங்குதான் நான் படிப்பிக்கிறது என்ன மாதிரி சார் விளங்குது. வெளியே போய் சொல்லுவீங்க நான் இல்லைன்னு கேள்விப்பட்டேன் அவங்க கிடக்குறான் என்னமோ ஒன்றெல்லாம் ஏசுறீங்களா என்ன ஆச்சா சரி இது அப்படிதான் எனக்கு தகவல் வந்துச்சு பிடிச்சிக்கிறேன் நாம பிடிச்சிட்டு போய் சொல்ல விட ஜாலிக்கு ஆசை நோம்புன்னு காரணத்தை வச்சு பேச விட மாட்டானே நோம்பு சேர் அடிக்கப்படா நோம்பு சேர் திட்டப்படா நோம்பு சேர் பேசப்படா நோம்பு சேர் குந்தப்படா நோம்பு சேர் எழுப்பப்படா என்ன கொடுமடா இது மத்த நாள் எல்லாம் செல்ல அடுத்த வரீங்கடா தேற்றம் 1 எழுதிக்கோ ஒரே அடியாலும் இரண்டு சமாந்தர கோடுகளுக்கு இடையேயும் இரண்டு சமாந்தர நேர்கோடுகளுக்கு இடையே இரண்டு சமாந்தர நேர்கோடுகளுக்கு இடையேயும் அமைந்துள்ள இணைகரங்கள்
ஒரே அடியாலும் இரண்டு சமாந்தர நேர்கோடுகளுக்கு இடையேயும் அமைந்துள்ள இணைகரங்கள் பரப்பளவில் சமம். எனவே பரப்பளவுல சமம். ஓகேயா? போட்டு எழுதிக்கோ. இப்படி எழுதி சரியா? இணைகரம் ஏபிசிடி பரப்பளவுல சமன் யாரு? இணைகரம். இந்த பச்சை கலர்ல இருக்குதான், இந்த பச்சை கலர்ல ஏபிஎஃப்இ. இவங்க ரெண்டு பேரும் எப்படி இருப்பாங்க? பரப்பளவுல சமமா இருப்பாங்க. இதற்கான காரணம் பார்த்தா காரணம் என்ன? இந்த ஏபி அப்படின்னு சொல்றது ரெண்டு பேருக்கும் பொதுவா இருக்கு. இங்க பாரு, இங்கேயும் ஏபி பொதுவா இருக்குது, இங்கேயும் ஏபி பொதுவா இருக்குது. ஏபி அப்படின்னு சொல்லுங்க. ஏபி சமன் ஏபி பொது அடிகள் பொது. அதோட இந்த ஏபிக்கு சமாந்தரமா யாரு போறாங்க? டிஎஃப் போறாங்க. இதுவரை வளைஞ்சா விளங்கிட்டு சார். ஓகே. நாளையில இருந்து உங்களுக்கு சயின்ஸ் பி கிளாஸ் நடக்கும். ஒரு 5 கிளாஸ். சரியா? இதான் அடுத்த படம். டாக்டர் ரீஹா, என்ன மருந்து சரியா பிரியா? என்ன நிலப்பாடு? பாக்கலே வாங்கல, என்ன புரியல வெளி. நாங்க இந்த மரக்கறி வாங்க வியாபாரம். வாங்க குறைச்சு போடுறதுக்கு பாப்போம் எப்படி மறந்துதாரே. நீ எல்லாம் மனுஷன், நான் பாப்பன்னு சொல்றாய். உனக்கு எல்லாம் படிக்கிறேனே நான். இப்படித்தான் என்ன, நாளைக்கு கார்ல வந்து இறங்குவீங்களோ, இந்த ஒரு பொத்தல் பாட்டு வைத்தான் அப்படின்னு சொல்லுவீங்க. என்ன அப்படி இல்ல, இப்பவே தெரிஞ்சா சரி. விலகல செல்லித்தான் பாருங்களேன். அப்படி நல்ல விட்டு அடிக்கும் கண்ணாடி. சரி, அந்த டைம்ல வயசு பேசுறேன். விலகல அந்த டைம்ல வயசு பேசுறேன். என்னக்கா? கலாய்க்குது. அவங்களுக்கு வயசு போயிருமா அப்ப? சார் எனக்கா? ம் ஓடாவா பையன், எனக்கு இப்பதானே 70 பாதி போகுது. நீ வயசு போகுது தானே. அடியில மாட்டி பரவது தானே. நோக்க முடிய வாரு மாத்துக்கு. ஓகே, வர போய்க்கா. ஓகே, எழுதிக்கோங்க. ஒரே அடியாலும் ஒரே அடியினாலும் இரண்டு சமாந்தர நேர்கோடுகளுக்கு இடையேயும் ஒரே அடியாலும் இரண்டு சமாந்தர நேர்கோடுகளுக்கு இடையாலும் ஆசியா காரி மகான் இரண்டை ஆசியா காரி கரீமுல் ஆசியா ஒரே அடியாலும் இரண்டு சமாந்தர நேர்கோடுகளுக்கு இடையில் அமைந்துள்ள
அமைந்துள்ள அமைந்துள்ள அமைந்துள்ள முக்கோணியின் பரப்பளவு அமைந்துள்ள முக்கோணியின் பரப்பளவு முக்கோணியின் பரப்பளவு இணைகரத்தின் அரைவாசி ஆகும். முக்கோணியின் பரப்பளவு இணைகரத்தின் அரைவாசி ஆகும் அல்லது இணைகரத்தின் பரப்பளவின் அரைவாசி ஆகும். எப்படி உனக்கு விருப்பம்? சரி, என்ன சொல்ல வாரேன்னு சொன்னா, இந்த முக்கோணிட பரப்பளவு வந்துகிட்டு யார் முக்கோணி 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 ஏபிசி. இந்த ஏபிசி முக்கோணிட பரப்பளவானது யாருக்கு சமம்டா? அரைவாசி. அரைவாசி இணைகரம் யார பரப்பளவு? ஏபிசிடி பரப்பளவு. ஏபிசிடி பரப்பளவாக காணப்படும். அதற்கு காரணம் என்ன? அடி சமன் செங்குத்தியரம் சமம். அடி சமம் செங்குத்தியரம் சமம். அதே நேரம் நிகழ்கிறது சமாந்தரம். நிகழ்கிறது சமாந்தரமா இருக்கு. ஒரே அடி யாரா? ஏபி சமன் ஏபியா இருக்கும் ரெண்டு பேர்லயும். அதே நேரம் ஏபிக்கு சமாந்தரம் டிசியா காணப்படும். ஏபிக்கு சமாந்தரம் டிசியாக காணப்படும். ஓகே, எழுதிக்கோ. இப்பதான் விஷயம். முக்கியமான ரெண்டு தேற்றத்தையும் நான் சொல்லி தந்துட்டேன்.